வெல்கம் பேக் டு நீடில் வியூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேசிக்காக நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் பார்க்க போகிறோம். வெரி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா மிஷின் த்ரெட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா இந்த த்ரெட்டு வந்து ரொம்ப திக்காக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த த்ரெட்டில் தான் நம்ம ஃபஸ்ட்டு பழக போகிறோம். இதில் நல்லா வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட். இந்த சில்க் த்ரெட்டுடைய பார்ட்டு ஆரி ஒர்க்கில் நிறைய இடத்துல வரும். அடுத்து ஜரி த்ரெட்டு இதில் போட வந்துட்டாவே இதில் ஆட்டோமேட்டிக்காக போட வந்துடும். இந்த சில்க் த்ரெட்டு தான் நீங்கள் நல்லா பழகணும். இந்த சில்க் த்ரெட்டை எப்படி ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் அதை பற்றியும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். அடுத்து நீடில் வந்து நான் டியூலிப் நீடில் எடுத்துருக்கேன். இந்த நீடில் பழகினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனுடைய சைஸ் வந்து 14 பிராண்ட் வந்து டியூலிப். இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த நீடில் வச்சு பழகினா. இது பண்ணும்போது அந்த ஃபாஸ்ட்னஸ்ஸு, பர்ஃபெக்ஷன், கிளாத் ஸ்ட்ரிங்க் ஆகாமல் இருப்பது, இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த மிஷின் த்ரெட்டை சிங்கிள் ஸ்டாண்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் எட்ஜ் நாட் போட்டுக்கிறோங்க. இப்படி வரும் எட்ஜ் நாட். இப்போ இதை இந்த விரலில் வச்சு, தம் ஃபிங்கரை வச்சு நான் இப்படி அழுத்தி, நல்லா கவனிங்க. இது இப்படி நான் மேலே கொண்டுட்டு போகிறேன். கொண்டு போய் இப்போ நான் கீழே கொண்டு வந்தோடனே இப்போ இந்த நீடில் உள்ள இந்த மேலே உள்ள த்ரெட்டை தான் நம்ம எடுக்கணும். கீழே உள்ளதை எடுக்கக்கூடாது. மேலே என்ன த்ரெட் இருக்குது அதை தான் நம்ம எடுக்க போகிறோம். நீடிலுடைய டைரக்ஷன் வந்து இந்த டிசைனை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். இந்த ஹெட் பார்ட் அது இந்த டிசைனை ஃபேஸ் பண்ணி இருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். இப்படி தான் நம்ம டிசைன் போட போகிறோம். இப்போ நீடில் உள்ளக்க விட்டுட்டு இந்த மேலே உள்ள நூலை எடுத்துட்டு இப்போ கட்டை விரலில் பிடிச்சிருக்க அந்த நாட்டை நான் விட்டுட்டு மேலே நான் இழுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்காக போய் லாக் ஆகிடும். இப்போ நீரை உள்ள விட்டு ஒரு சுற்றி நீரில் உள்ளக்க விட்டு சுற்றி மேலே எடுத்து நல்லா கவனிங்க. ஒரே ஒரு சுத்து தான். நீங்க இப்படி சுத்தினா அது போய் சிக்காயிரும். ஒரே ஒரு சுத்து முடிஞ்சு. இந்த மெத்தட் தான் கீழே உள்ள மெத்தட். ஃப்ரேமுக்கு கீழே இது மட்டும்தான். இப்போ நீடில் உள்ளாக்க விட்டு நூலை சுற்றிட்டு இந்த ஜங்ஷன் பாயிண்ட், அதாவது வந்து நீடில், கிளாத்து, த்ரெட்டு இது மூணுமே ஒன்றா இருக்கிற இடம். அந்த இடத்துல நீடில் நம்ம இப்போ ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ என் நீடில் என்ன இருக்குது, ஃப்ரண்ட்டில் இருக்குது. இப்போ இது அப்படியே பேக்கில் திருப்ப போகிறோம். திருப்பிட்டு மறுகா உள்ளாக்க நீடில் விட்டுட்டு நூலை சுற்றி அந்த 3 ஒன்று சேர்கிற இடத்துல நீடில் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ பேக்
3 ஒன்று சேர இடத்துல நீடில் ரொட்டேட் ஆகுது. இதை நீங்கள் ஒரு ஃபார்முலா மாதிரி கூட சொல்லிக்கிறீங்க. குத்திட்டு சுற்றிட்டு ஃப்ரண்ட் பேக், குத்திட்டு சுற்றிட்டு ஃப்ரண்ட் பேக். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. இவ்வளோ தான் செயின் ஸ்டிச்சோடைய மெத்தடு. இதை நீங்கள் பழகினாவே ஈஸியாக வந்துடும். மிஷின் த்ரெட்டில் வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஜரி த்ரெட்லேயே வந்துடும். சில்க் த்ரெட்டில் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவும் பழகுனா நல்லா ஈஸியாகவே வந்துடும். நீடில் 90 டிகிரிலேயே நம்ம வச்சுக்கணும். இப்போ இதை நீடில் இப்படி பண்ணி இப்படி வச்சு உங்களுக்கு இது பார்க்க வந்து செயின் மாற்றும் தெரியும். ஃப்ரேம்லேருந்து கழட்டையில் இது ஸ்ட்ரிங்க் ஆயிரும், கிளாத் ஸ்ட்ரிங்க் ஆயிரும். எப்போவுமே நீடில் வந்து 90 டிகிரிலேயே இருக்கணும். நீங்கள் எவ்வளோ சின்ன செயின் ஸ்டிச்சும் போடலாம், எவ்வளோ பெருசும் போடலாம். ஆனால் ஆரி ஒர்க்கில் சின்ன செயின் ஸ்டிச் தான் எல்லா இடத்துலையுமே வரும். இப்போ சில்க் த்ரெட்டில் போட போகிறோம் செயின் ஸ்டிச்சு. சில்க் த்ரெட்டில் உங்களுக்கு செயின் ஸ்டிச் வந்துருச்சுன்னு சொன்னால் ஆரி ஒர்க்கில் போகிற ஸ்டிச்சஸ் எல்லாமே ஈஸியாக வந்துடும். இப்போ இது வந்து நீங்கள் பழகிறவங்க வந்து ஒன்று தான் வாங்கி வச்சுருப்பீங்க. உங்களுக்கு தேவையான அளவு நூலை இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்டிங் பாயிண்ட் வரும், அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போடுங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நூல் ரொம்பவே வேஸ்ட் ஆகும். வீட்டில் பபின் இருந்தால் அதில் சுற்றி வச்சுருங்க, இல்லாட்டி இதே மாதிரி 2 கரில் நூல் வாங்கி வச்சுக்கோங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நூல் வேஸ்ட் ஆகும். நான் பிக்னஸில் எப்போவுமே ஒரு நூல் தான் வாங்கி வச்சுருப்பீங்க, அதனால உங்களுக்கு நான் இதை சொல்கிறேன். ஸ்மூத்தாக டென்ஷன் ஃப்ரீயாக பண்ணுங்கள். மேலே நீடிலையும் லூஸாக ஸ்மூத்தாக பிடிங்க. கீழே த்ரெட்டையும் ரொம்ப டைட்டாக பிடிச்சிங்கன்னா கட் ஆயிரும். சில்க் த்ரெட்டு இப்படி பிசுறு வர ஆரம்பிச்சிடும். நம்ம சில்க் த்ரெட் வந்து டபுள் ஸ்டாண்ட் தான் வச்சு பண்ணணும். ஜரி த்ரெட்டு சிங்கிள் ஸ்டாண்ட். நெக்ஸ்ட்டு ஜரி த்ரெட்டு உங்களுக்கு மிஷின் த்ரெட்டில் போட வந்தாவே ஜரி த்ரெட்டில் போட வந்துடும். நம்ம ஜரி த்ரெட்டில் அதுவும் போட்டு பார்த்துருவோம். சில்க் த்ரெட் தான் நீங்கள் நல்லா பழகணும். இந்த சில்க் த்ரெட்டு தான் நீங்கள் நல்லா பழகணும். சில்க் த்ரெட்டில் பழகிறது தான் இது நல்லா பழகினா தான் உங்களுக்கு ஆரி ஒர்க்கில் எல்லா ஸ்டிச்சுமே ஈஸியாக போட வந்துடும். இந்த சில்க் த்ரெட்டுடைய பார்ட் தான் ஆரி ஒர்க்கில் எல்லா இடத்துலையுமே வரும். இதை நீங்கள் நல்லா கற்றுக்குறங்க. இதை ஜரி த்ரெட் நம்மளுக்கு எவ்வளோ நல்லா திக்காக இருக்கும் மிஷின் த்ரெட்டை விட, கட்டே ஆகாது. என்னதான் இழுத்தோம்னாலும் நம்மளுக்கு கட்டே ஆகாது.